வளர்ப்பு சேட்டு தான் எதிர்க்கும் கொண்ட நிக்கிறதே யாரும் கல்லர் வந்தா சதக்கொண்டு காலத்துல ஊத்திடும் சதக்கொண்டு காலத்துக்கு ஊத்துற நேரம் குத்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். அதாவது வந்து நாங்கள் எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வளங்க போல எங்களுடைய வீட்டுல நிக்கிறோமே. இன்றைக்கு உங்களை விட்டா நிக்கிறோம். அவரோட போயில இன்றைக்கு இன்றைக்கு இருக்காமண்டே நிக்கிறோம். அதான் உண்டு ஒரு வித்தியாசம் இல்லையோ? இல்ல அங்க உங்களுடைய மண்டையில ஏதோ ஒன்று தெரியுது. அங்க வீட்டு தெரியுது என்னட்டு பாத்தீங்கன்னா இங்க வேறங்க இது வந்து தலைக்கு கூத்துறது. அதாவது எங்க அம்மா எனக்கு வளர்ற கோயில வாங்கிக்கொண்டு வந்துவா. நான் போயில தானே தேருக்கு தீர்த்ததுக்கும் அப்ப அம்மாவை எனக்கு இப்படி குத்தினாவா இங்க இப்படி நிக்குமா. அதோட இது என்ன இன்னும் ஒரு கைது தெரியுமோ? கொண்ட நிக்கிறதே யாரும் கல்லர் வந்தா சதக்கண்ண காலத்துல ஊத்திடும். சதக்கண்ண காலத்துக்கு ஊத்துற நேரம் குத்தாங்க. உண்மையா அதுதான். அப்ப நிறைய விஷயத்துக்கு இது பயன்படுத்துறான். அப்ப நிறைய நல்லது தானே. என்ன அப்போ நாங்கள் அதாவது வந்து இந்த தினம் குக்கிங் ஒன்றும் இல்லைன்னு குக்கிங் இல்லை. அது இன்னும் சந்தோஷமா தானே. எனக்கு ஒரே ஆனந்தம். அதான் சமைக்க இருக்கிறேன். அதுதான் என்ன டெய்லி சமைச்சு எங்களோட உறவுகளே வறுத்து கொண்டு வந்துட்டு நம்மங்களை. அதானே நான் சமைச்சு என்னுடைய சமையல் வேண்டாம். பின்னாடி உங்களுக்கு சமையல் வறுத்துட்டோம். சமைச்சு ஏன்னா என்ன எங்களை பார்க்குற உறவுகளுக்கு எங்களை வறுத்துட்டான். நடுவில் குக்கிங் வீடியோ போட்டு அது என்ன செய்யறது? விழாத போட்ட கொஞ்சம் பார்வையாளர் குறையும் தானே. வேற என்ன செய்யறது? அதுதானே நம்ம ஒரு வீடியோ ஒன்றுமே போடுறதுக்கு இல்லையே. ஒன்றும் செய்யலாமல் இருக்குதா. வேண்டியதுன்னா ஒரு வித்தியாசமான பதிவு தான். அதாவது செந்திரனுடைய பதிவுன்றே சொல்லலாம். அதானே நான் என்னுடைய வேலை விஷய பதிவு தான் இன்றைய தினம் பதிவாக போறோம். ஏன்னாண்டா உண்மைக்குமே பாத்தீங்கன்னா எதுனா உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க செந்திரன் ஒரு கதவு செய்யறாருண்டா. அது அப்ப முழுமையா செஞ்சு முடிச்சுட்டேன். ஃபுல்லாவே முடிஞ்சுது. அதுல ஒரு சின்ன ஒரு வேலை ஒன்று கிடக்கு. சின்ன வேலை இருக்கு. அப்ப அந்த வேலையை செஞ்சு செந்திரன் நல்ல விஷயம் எல்லாம் நிறைய செய்ய போறாராம். என்னென்ன நல்ல விஷயம் நாங்க வீடியோக்குள்ள தான் பார்க்க போறோம். கண்டிப்பா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு எங்களோட சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் மாறினீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோ. என்ன செய்றீங்க? சாப்பாடு போடுங்க. மண்ணா கிடக்கு. இந்த நிலத்துல வச்சு போடுவோமே. ஓ எத்தனை இடத்த அந்த புறாக்கள் அலைய விடுறீங்க? பாவம் பாப்பமா வருது ஒன்று கையில் வைக்க. என்ன வைக்கல அப்ப உங்களை வளர்ப்பு போல சு ஒட்டி ஒரு ஆளைத்தானே ஒழுங்கா வளர்த்துருக்கீங்க போல இருக்கு. கொத்தையிலையோ கையில் கடிக்கலையோ? எப்படி பாத்தீங்கன்னா சாப்பிடு. என்ன வளர்த்துருக்கீங்க? ஓ மிங்கி பையன் போட்ட வெயிலுக்கு எல்லாம் தெரியுமா? ஆனால் இருட்டா கிடக்குன்னு வெயிலா கிடக்கு. சார் என்ன கண்டுட்ட இல்லை பாருங்க மற்ற மேற பேர் பாருங்க. அதுவும் பேரும் பாருங்க. இது பண்ணா இது இந்த ஆணு பேர போய் பாருங்க மேலையா. இதான் இது இந்த சோடியா பாவம்மா பேரும் பாருங்க மேலையா. இல்ல மற்றது இடம் காணாத போல இருக்க வேலுக்கு பாருங்க. என்ன வந்து சோடியா சோடியா அப்படியா? வேல் சாப்பிட கொடுத்து சேர்ந்தாங்க. அப்புறம் என்ன பார்த்தீங்களா? என்ன சேர்ந்துரு சொன்னீங்க பயம் இதுண்டு பழைய பார்த்தீங்க. ஒரு வளர்ப்பு சேட்டு தான் எதிர்க்கும். கையில எல்லாம் ரெண்டு கையிலையும் வச்சிருக்கட்டும். ஓ ரெண்டு கையில நிற்குமா? சாப்பாடு முடிஞ்சு ஒன்று போயிட்டு இந்த வீட்டை. பா 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 அவர் அவாவோட அண்ணன் இப்போ தனியாக நிற்க மாட்டார். முட்டு காலம் இப்போ பாருங்க மாறிட்டாரா?
வஞ்சலவா மிச்சாக்கள் கொஞ்சம் பயப்படுறேன் என்ன மிச்சாக்கள் கட்டி போகிறேங்க இப்போ வேற பண்ணுவேன் பலமே ஏறணும் அந்த புறா தான் வேறு முன்ன நிற்கிறேன் நானே ஏன் பாருங்க பா 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 விட்டு சில்லமனேங்க நில வேண்டு ரியாக்ஷனை காணல ஓ அதில் கீழே போடல வேணாம் பாவம் பாருந்தான் சாப்பிடு நான் பார்க்குதுல பா 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 குஞ்சு இல்லை குறைச்சிட்டல எங்க எல்லாம் சவுப்பட்ட குஞ்சல என்னதுங்க குஞ்சு குஞ்சு சின்ன சின்ன குஞ்சு பாப்பம் கொண்டாங்க காட்டுறேன் சாப்பாடை போடுங்க முன்னுக்கு எந்த கடவுள் என்ன இது சாப்பிடு இப்படியே தாங்க நான் காட்டுறேன் அப்படியே இப்போ பாருங்க பாப்பம் இது முட்டை இதுக்குள்ள இங்கே குஞ்சு சந்திரன் கீழே வாருங்க 2 குஞ்சு இங்கே ஐயோ என்ன வடிவா இருக்குண்ணா அப்படியேவா இருக்குல்ல இது உள்ள தெரியும் எனக்கெல்லாம் கொஞ்சம் விருப்பம் அம்மா அதில் குழப்பா அடிப்பினமே நீ அதில் கோவம் வந்து இனி குழப்பினா அடிப்பினான் குழம்பிடுவீங்க வேணாம் ஓ இப்போ நாங்கள் என்ன இதை சாப்பிடுதானே புறா நாங்கள் அடுத்த இடம் வேணும் பார்ப்போமே இந்த கட்டை ஊப்பமே நான் கதை செஞ்ச கட்டை அதுதான் யாருங்க செந்துறேன் கட்டை எல்லாமே செந்துறேன் கட்டை எல்லாம் போட்டிருக்கீங்க காயமோ இது வந்து நாளைக்கு ஏற்ற புறமா இப்போ இது நேற்றே முடிக்கிது தானே ஆ அதாவது வந்து இந்த கதவை வந்து நேற்றே முடிஞ்சு மினிச்சு உண்டு விடுறதுக்கு என்ன வாங்கிட்டாங்க அந்த கலர் அப்படி கதையை பார்த்தீங்களா வினுசுண்ட நல்லா கதை பாருன்னு இங்கே வந்து நேசா தூக்கி கொண்டு போவீங்களா அங்கே மினிச்சு தனியா தூக்குவீங்களோ வந்து மாட்டு போட்டுட்டேன் அவன் யார் அவன் அண்ணார் அவன் அண்ணா இதுல என்ன கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு செந்துறேன் இதுல என்ன சொல்றீங்க இதோட கிளியர் இல்லை தமிழ்லாம் சொல்றேன் வேற என்ன வித்தியாசமா இல்லையே ஸோ ஆனால் உண்மைக்கு நல்லா இருக்குன்னு அதை கேட்டு என்னோலாம் செய்ய போறாராகும் இன்னும் ஆனால் உண்மைக்குமே நல்லா இருக்குண்ணே கதவை பார்க்க சூப்பராக இருக்கு என்ன சந்திரன் சத்தத்தை காணல என்ன செய்யற கதவெல்லாம் போட்டுறீங்க சொடியாக்கிட்டீங்களா என்னதாங்க நாயகியா அரவிந்த் சொன்ன யோசிக்கிறீங்க உங்களுக்கு சித்தப்பா என்ன நினைச்சு நீங்க சரிங்க உண்மையை சொல்லுங்க நீங்கள் என்ன சொல்ல போறீங்களா சந்திரன் என்னது தீய நாயகி அது வச்சுதான் படி வேணாம் ஆனா சந்திரன் அந்த மயில கொடுக்குற கலர் தான் அடிவு தெரியுமா என்ன வினுசு ஓ உங்களோட எப்படி இல்லை கலந்து வந்து கொடுத்தவர் ரைட் இதான் ஓகே பெரிய கேட்டா இருக்கு தெரியுமா அதான் சொல்றேன் ஆனா நல்லா இருக்கு முண்டைக்கு அந்த அம்மா பார்த்துட்டு சந்தோஷப்படுவா என்ன கதவா உங்கள் எல்லாரும் சிசியர் என்று கைக்கு சாமான் எடுக்கிறவனும் டீ வாங்கி தருவா டீ என்ன ஓட்டோட என்ன சந்திரன் அளவில்லா
போடுறீங்களா? முதலே மார்க் வச்சுட்டு மாஸ்க் வச்சுட்டீங்களா? நீ எப்படி போட்கல தங்கம் மாதிரி வடிவா இருக்குன்னு எவ்வளோ போகும் எங்கண்ணா வைக்க போறீங்களா அடகு கடையில்? தங்க மாடிண்டா ஆனால் நல்லா இருக்குண்ணே. செஞ்சதா யாரு அத்தை நம்ம யாருங்கண்ணா அத்தை? பாவா அங்கே போய் பாருங்க வந்துட்டோம் அங்கே ரோட் வந்துட்டோம் பட் ஓ ஆ ஓ அடிக்கலாமோ ரோட் கட்டுறதாங்க ரோட் கட்டுறதாங்க அங்கே கிடக்குங்க. நான் சிவக்காணி வச்சிருக்கேன் ஐயோ வினிச்சோட படுற பாடம் எல்லாரும். அங்கே வழியாக பிடிக்கணுமா எட்டு பிடிக்கிறேன் நான் வடிவா வந்துட்டு தானே கலராக தானே என்ன இழுக்குது ஒரு பக்கம் உங்களுக்கு? அப்படி இல்லையாமோ விளையஞ்சரிய வேணும் சார் இல்லை வரணும் பாருங்க இல்லை அவருக்கு என்ன தெரியும் சும்மா அஞ்சல். இந்த ஓட்டைக்காரன் ஓ நீங்கள் தெரியும் இல்லை இல்லை இல்லைங்க இவ்வளோதாண்டா வந்து இதுக்கு செஞ்சு வராது நான் பார்க்கட்டும் இருக்கா? இங்கே வராது நீங்கள் அந்த ரோட்டை தரட்டே அடிக்கட்டே எப்படி மூக்கவா அடிக்கக்கூடாது தரட்டே அமர்த்தி இப்படி ஒரே இல்லத்த கொஞ்சம் கொஞ்சம் ஆகுதுங்க இப்படி என்ன இது வந்து இஞ்சால பக்கத்தான் அடிக்கும் மைக்ரோஸ் போட்டு தான் மட்டும் அஞ்சால பக்கத்தான் ஆமாங்க இப்படி இஞ்சால பாருங்க வந்து நிற்கிறோம் என்ன அந்த தீவக்கனியா ஆ பாருங்க கொஞ்சம் வந்துட்டோம் ஆ ஆ ஆ வந்துட்டு தானே ஆ அப்படியே அமர்த்தி பிடிங்கவா ஆ ஆ அமர்த்தி பிடிங்கோ. வேலைக்காரன்டா உங்க வேலை செய்யணும் மாடிப்பான் பெண் மண்டையில். பாருங்க சரி தான் சரி. எப்படி இவக்கனி இது மட்டும் வந்து உடையில கிரைண்டரால வட்டுவோம் அரிசி கிரைண்டர் ஒருத்த பொடியன் வந்து வாங்கி கொண்டு போனவன் எதுவும் தெரியல அப்படியே போட்டு இங்கே வராது அப்படி ரைட். அடுத்த சிவக்கனியை அடுத்த சரி அடுத்த மடிப்போம் அடுத்தது வந்து இதே அளவில் அடிக்கணும் 1 2 ரெண்டாவதுனா மூன்றாவது அடிக்கணும் அங்கே தீவக்கனியை கொண்டு வாங்க கொஞ்சம் தெரியலையே அம்மா இப்போ கைக்கு வச்சு பிடி சொட்டு காலையில் அப்பு இல்லை உங்களை பேச்சு வேற என்னச்சு நான் உங்களை பேசே இல்லை. எல்லாம் தெரியாது நீங்கள் இந்த கையில் இருந்து வாங்கினது தெரியாதா நம்ம சொல்லுங்க. ஆனால் இந்த தீபக்கண்ணி வச்சா தான் கதவுக்கே ஒரு வாடி வேணை சேர்ந்துறேன். என்ன இருட்டில் டொலிக்கும் ஆனால் ஏன் நீங்கள் கதைக்கிறீல செந்துறேன்? வேலை செய்யுது நான் கொஞ்சம் வேலையாக கொஞ்சம் பெண் இல்லாட்டி நடு கூக்கு ஒன்று வீட்டில் கதை வேற என்ன வேணும்? என்ன வேணும் சந்திரன் வீட்டில் என்னென்ன கதைப்பேன்? இந்த சந்திரன் பின்னுக்கு இங்க சந்திரன் தான் போட்டோ அடிச்சிருக்கிறார். அப்படி சோனிகாரன் அப்படி அடிக்க மாட்டேங்க தரணும் நில்ல நடுவியா பார்த்தீங்களா? நான் இப்படி ஓட்டை கூட நீங்கள் இப்படி கையை வச்சிருக்கணும் அந்த ஓட்டைக்கு நேர ஓட்டை டாக்கா நாங்கள் விழு அப்பதானே டாக்டர் மந்திரி ஹாஸ்பிட்டலில் போவோம் வேறு திட்டக்கூடாது சரி அப்போ கொண்டாடுறீங்க போல இருக்கிறேன் நீங்கள். உன்னோட பிரச்சனை இல்லை என்ன வேணும் சோட்டியா நெஞ்சு ஹார்ட் பயப்படுத்துவீங்களா வேற? காட் காட் பாருங்க வந்துச்சா ஜாஸ்மின் நீங்க வாங்க இருக்கா வந்துட்டாங்க
கொஞ்சம் ரிபட் கட்டரும் பழுதா போயிட்டு போல இருக்கு அந்த அண்ணாட்ட வாங்கினது என்ன மனுஷன் வஞ்சால வந்து அமர்த்தி பிடிங்க சரியா அங்கே வெள்ள நமத்துல சரியா வந்துட்டோம் ஐயோ கீழ் பக்கத்து உங்க அம்மன் சொன்ன வேற ரைட் ரைட் இவர் மேல் பக்கத்தை பிடிச்சா நிக்கிறேன் வந்துட்டானே ரைட் ஒரு அசல் இல்லை பார்த்துக்கோங்க இவர் மேல் பக்கத்தை பிடிச்சவர் மேல் பக்கத்தை பிடிச்சாரு ஓ அதுக்கு புரியல சரியா பயப்படுற அடுத்த என்ன செய்வோம் அதான் சரி அப்படி கோத்து மூணு மழை வந்தாரு என்னது கதவை திருப்பி இங்கே வைக்கணும் அவையில படம் துணி எடுங்க துடைப்போம் நாளைக்கு தான் நான் கொடுக்க போறேன் ஆனா ஒரு வடிவா இருக்கா பாப்போம்மா ஃபுல்லா செந்துறேன் உங்களோட டிசைன் இறக்குங்க ஐயோ காலில் கிரைண்டர் குத்திட்டு ஃபுல்லாக பாருங்க இங்கே பாருங்க அப்படியே இந்த மைண்ட் எல்லாம் என்ன வடிவா இருக்குண்டு இதெல்லாம் ஒரு நேரம் பறக்கும் பறக்குமா என்ன இங்கே பாருங்க இந்த டிசைன் நீங்கள் யார் என்ன செஞ்சுறேன் உங்களோட திறமைக்கு ஒரு அளவே இல்லையே பின்ன என்னது நான் தான் சும்மா சொல்றேன்டா எந்த திறமை தெரியும் தானே உங்களுக்கு இது வந்து தெரியும் தானே சும்மா சிம்பிள் டிசைன் தான் ஆனா நல்லா இருக்கு சிம்பிளா இருக்கிறது நல்லா இருக்கு போல இருக்கு என்ன எல்லா கதவுமே நல்ல வடிவு தான் கொண்டு போக சரியே ஓ பின்படம் சப்போர்ட் இல்லை அப்படின்னா பின்படம் எல்லாம் காட்டு ஓ பாருங்க பின்படமும் வாவ் பின்பலமே நான் கருப்பு கலர் பெயிண்ட்லாம் அடிச்சிருக்கீங்க வந்து தகரம் வந்து 28 கேஜ் ஏன்னு கியூஆர் கோட்ல ஸ்கேன் பண்ணி வாங்குறதோ ஓகே நல்லது 28 கேஜ் இதே பார்த்தா இந்த ஃபோனில் போட்டோ எடுத்தால் தான் வாங்கலாம் இல்லை அப்படி இல்லை இது வந்து ஒரிஜினல் தகரம் அதை ஸ்டிக்கர் அடிச்சு போயிருந்தது இல்லை அடடியா கேஜ் இப்போ 32 கேஜ்னா 32 அடிச்சு போயிரு இதுதான் கடைசி 28 நம்ப வரணும் ஸோ நீங்கள் சப்போர்ட் போட்டு கிடக்கு பட்டங்கள் எல்லாம் ஓ சில பேர் இப்படி போடுற இல்லையோ எல்லாமே கருப்பு தான் அப்படி இல்லை சில பேர் இந்த பட்டங்கள் போடுற இல்லையோ அது சிலது போட மாட்டோம் சிலது போடுவிடும் உங்களோட கதவு நாளைக்கு கிடக்கல எங்கள்ட கதவு தான் கொஞ்சம் வித்தியாசம் உங்களோட கதவு மற்ற இவர் செஞ்சவரா மத்தியாக இருந்த கதவு இப்போ நான் பேல பழக செஞ்சேன் ம் இவ்வளோ டொரடத்தை வடிக்கல பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தீங்க என்ன செஞ்சீங்க பார்த்தீங்களா என்ன நடக்குது போன்றது எனக்கு அதாவது வந்து இது வந்து நாங்கள் பட்டி இங்கே இதில் இதுதான் முழு டிசைன் பிறகு டிசைன் இதில் நாங்கள் இடையில பட்டிட்டோம்ல அப்படியே அப்படியே இந்த ஒட்டுற இது உடத்துக்கு வரையில பின்னால் ஒரு பட்டம் ஒன்று சப்போர்ட் போட்டுட்டு ஒட்டி வச்சுக்க வேறுங்க வந்துட்டேன் தினசும் கொஞ்சம் வேலை செய்வாரு நான் செஞ்சுறேன் வேலை செய்வார் என்ன சிசியன் மறக்கிறார் எல்லாத்தையும் இல்லை அப்படி கொண்டே பயங்க நாளைக்கு முடிய தொலைங்க இது நாளைக்கு ஏற்றப்புறம் பிடிக்க என்னத்தை கொண்டு வரீங்க வானத்துக்கு என்ன வரப்போறீங்களோ போன முறை கூட்டிட்டு வந்தீங்களா என்ன சந்தோஷம் இரவு கதை கொண்டு வைக்க மினிசி வேற இல்லை நான் வாரம் இந்த அண்ணா விட இல்லை வேற எங்க அண்ணா விட இல்லை நீங்களா சொல்லிங்க மூட்டிட்டு வரல போக மாட்டேன் பாடு என்ன சொல்லுவீங்களோ திங்களோ அப்போ என்ன செய்வோம் நாங்கள் இனி இனி என்ன அடுத்த இடம் வேணும்னு பார்ப்போம் புத்தகங்களா மினிக்கு தூசு ஒரு படம் தானே கதவுண்டா என்ன புதுசாக இருக்கும் அப்படி சரி ஓகே இப்போ பார்த்துருப்பீங்களா நான் கதவுகளை பற்றி எல்லாமே நல்ல வடிவா கதவு வேலை எல்லாமே முடிஞ்சு நான் செந்துறேன் உண்மைக்கு அதாவது செந்திரனுக்கு இது இப்போ வந்த வேலை 2 மாசத்துக்குள்ள தான் வந்திருக்குன்னு 2 மாசமா செந்திரன் ஃப்ரீயா இருந்தவர் திருப்பி ஒரு வேலை வந்தபடியா தப்பிச்சிட்டீங்க வேலைக்கு போனீங்க உங்களோட வேலையாண்டு போயிலேன்ற எனக்கு வந்த வேலை இப்போ வந்து அடுத்த கட்டமாக இதான் வந்திருக்குதான் அப்ப அந்த கதவு கடைசி கதவுக்கு பிறகு இதான் வந்திருக்கு ஆனா உண்மைக்குமே இதுவும் நல்ல வடிவா இருக்கு சிம்பிளா இருந்தாலும் உண்மைக்குமே அப்படி ஒரு வடிவா இருக்கு எனக்கு சிம்பிளா இருந்தாலும் மடிவா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கான என்ன எல்லாம் அப்படியே அச்சமாக கிடக்குற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு பார்க்கவே இந்த உண்மைக்குமே எப்படின்னா அப்படிலாம் தெரியக்கூடாது அதுதான் உண்மைக்குமே பார்க்க அந்த அண்டா பார்த்தானா உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷப்படுவா ஏண்டா அவாவே சொல்லியிருந்தா அம்மோ நீங்கள் வீடியோவில் ஆச்சு போடுங்கோ நாங்கள் எங்களோட அக்காக்கள் எல்லாரும் பார்க்க இருக்குறேன்னு சொல்லியிருந்தவா நான் சொன்ன கண்டிப்பாக செந்துருன கதை வேலை முடியாட்டும் நான் கண்டிப்பாக போடுவேன்னு சொன்னானே அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் போட போகிறோம் இதில் புனைச்சலை இப்போ காணையிலேருந்து பார்த்துருக்கீங்க புனைச்சல் வந்து இல்லை புனைச்சல் வந்து நான் வந்து
அங்கே கொண்டே ஃபிட் பண்ண போகிறேன் இந்த கதவை வந்து. அதுடையா இந்த கதவை வந்து நாளைக்கு தான் விடிய காலம் கொண்டே ஃபிட் பண்ண போகிறேன். அதாவது வந்து அங்கே கிடக்கிறது வந்து தூணில் இருக்கிறது வந்து பழைய காலத்து முடக்காணி, அதாவது வந்து இந்த மொத்தம் கூடின முடக்காணி. அதுபடியாக அங்கே கொண்டு போய் இதில் அதுக்கேற்ற மாதிரி கதவை வச்சு செட் பண்ணி தான் எல்லாம் ஃபிட் பண்ண போகிறேன். அதாவது உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா அதோட அவியல் இங்கவே இல்லை. என்ன செந்திரனை நம்பித்தான் நான் என் வீட்டு துறப்புலேருந்து எல்லாமே கொடுத்துருக்குன்னு நம்ம எல்லா பொறுப்புமே செந்திரன் தானே. அங்கே உண்மைக்குமே நிறைய வேலை சொல்லி இருந்துச்சுன்னா அப்போ அதே போல் செந்திரம் போய் நாளைய தினம் கதவெல்லாம் பூட்டினதுக்கப்புறம் அவளோட கதைச்சிட்டு இப்போ என்னென்ன வேலையாண்டா அவள் சொல்லுவா. என்ன உண்மைக்குமோ அப்போ நாங்கள் என்ன செய்வோம் அடுத்த கட்டமா நீங்கள் எல்லாம் சொல்லணும் என்ன வீடியோ முடிப்போம். உண்மைங்க பார்த்தீங்கன்னா நாங்களும் இதே வீடியோ முடிக்க போகிறோம். அதே போல் பார்க்குற உறவுகள் நீங்களும் சந்திரன்ட வேலையை பார்த்து எப்படி இருக்கணும் கொமெண்டில் சொல்லுங்க. அதே போல் வேலை வந்தால் கண்டிப்பாங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் செஞ்சு தரக்கூடிய மாதிரி இருக்கு. அதான் வடிவா விலை குறைஞ்ச இதில் அது நல்ல பொருட்களை செஞ்சிருவாரு. அதாவது நம்ம கொஞ்சம் வந்து இப்போ ரேட்டு விலை கொஞ்சம் கூடையா இருந்தாலும் இப்போ நான் வந்து செய்யறது வந்து நம்பர் 1 பார் 1 செய்யறது, அதான் அதுக்குரிய ரேட் ஆகுது. அதுதான் காசு கொஞ்சம் விலை கூடினேன்ட்டு லோக்கல்ல போட்டு வேலை இல்லை. அதுபடியாக நான் கொஞ்சம் விலை கூடுதல் நான் எடுக்கிற என்னத்துக்கு காரணம் பண்ணால் நான் போடுற சாமான் எல்லாமே ஒரிஜினலாக போடுறேன். என்னென்னா உண்மைக்குமே எந்த சில உறவுகள் கேட்டவனே அப்படி நீங்கள் ஒரிஜினலாக போடுறீங்க என்னவா தெரியவா போதுன்னு கேட்டிருந்தவனா அது என்னடா செந்திராஜன்னா எப்படித்தான் இருந்தாலும் உங்களை நம்பி தந்தவனியா அதுக்காண்டியாச்சு நான் நம்ப பண்ணலாம் போட்டே தருவேன். நாம தெரியுமோ தெரியாதோ நம்பி தந்தாலும் வந்து நாளைக்கு வந்து இந்த வேலை வந்து பெரியடா வரக்கூடாது. காலம் ஃபுல்லாக உறுதியாக இருக்கணும். இப்போ புதுசாண்டு கதை படித்தா அது நாளைக்கு என்னென்னும் உறுதியாக இருக்கும். அதான் இப்படியும் எத்தனை வருஷத்து பழுதா போகாமல் இருக்கும். பழுதா போகும் பவனையை பொறுத்து பெயிண்டிங்கோட அடிச்சு பாவிக்கணும். அதுக்காண்டி புதுஸ்தானே விட்டால் கரலறி உப்பும் பெயிண்டிங் எல்லாம் அடிச்சு பாவனையில் இருந்துச்சுன்னா இப்படியே இருக்கு. ஆனால் உண்மைக்குமே அங்கே இருக்கும் போலான்னு இருக்கு. இந்த அங்கே பெருசாண்டு பாவனையின் குறைவு தானே. அப்போ கண்டிப்பாக அப்படியே இருக்கும். அப்போ நீங்களும் பார்த்துட்டு தொடர்பு கொள்ளலாமுங்கிற நம்பர் இருக்குன்னு வீடியோவிலேயே. அப்போ நாங்கள் இதோட அப்போ இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த கருத்துக்கள் எப்படி இருக்கணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். பாய்.